இங்க திமுக வாழ்வாசாவான்னு நிக்குது. விஜய்ங்கிற ஒரு த்ரெட்டன் வந்த பிறகு இவங்களுக்கான ஓட்டு வங்கி இதெல்லாம் பல பிரச்சனைகள் இங்க இருக்கு. இவங்க தன் வாழ்க்கையை இழந்துட்டு காங்கிரஸுக்கு ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. யதார்த்தம் அதானே. நான் முதல்ல இங்க நிக்கணும்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விஜய் அடிக்கிறது தான் சரியா இருக்கும். அரசியல் சதுரங்கத்துல ராஜாவோ ராணியோ சோல்ஜரோ யாரா இருந்தாலும் அடிச்சு தட்டுறது தான் நீதி. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் சொல்லுது ராகுல் காந்தி என் ஃப்ரெண்டு, அதுக்காக இவரை விட்டுற முடியும்னா இவரே வந்து வளர்ந்து இவங்களை கபலீகரம் பண்ணாருன்னா அன்னைக்கு எங்கே போவாங்க? இன்னைக்கு பல தாவேகா பிரமுகர்கள் அந்த 41 பேருடைய வீடுகளுக்கு போய் நாங்கள் இருக்கோம் கவலைப்படாதீங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை விஜய் சார் தான் அனுப்பிச்சாருலாம் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து மக்கள் எதிர்பார்க்கறது. நீங்கள் இதை வந்து உடனடியாக செஞ்சுருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுடைய கவலையை நீங்கள் முதல்ல தெரிவிக்கணும். அதில் நீங்கள் ரொம்ப போராக இருக்கீங்கிறது தான் இப்போ இருக்கிற பிரச்சனை. அதனால் பரப்புரைங்கிறது வந்து விஜய் இனிமேல் நடத்துவாராங்கிறது ஒரு சந்தேகம்தான். இன்னொன்று அவர் லிஸ்ட்லேயே அந்த பரப்புரை இல்லைங்க. சுற்றுப்பயணம்னு முதல்ல யோசிச்சாங்க, அப்புறம் அது சரியாக இருக்குமான்னு யோசிச்சாங்க, அப்புறம் வேணான்னு முடிவெடுத்துட்டு அவங்க பண்ணது என்ன தெரியுமா, 8 இடத்துல பெரிய மாநாடு, 10 இடத்துல சின்ன மாநாடு, அதோட முடிஞ்சுது. அப்படிதான் அவங்க வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளதா பிளான். ஆதவ அர்ஜுனா தான் வந்து அவரு இந்த மாதிரி ரோட் ஷோ போவோம், மக்களை சந்திப்போம், புது ஐடியா கொடுத்துருக்குறாரு. அவரு கொண்டு வந்து விட்டது தான் இவ்வளோ பெரிய. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய்க்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை வருதுன்னா அவருக்கு ஆதரவாக நின்று சண்டை போடுறதுக்கு எப்பவுமே ஒரு கூட்டம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை பாமர மக்களுமே அவருக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. ஆனால் இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறதுக்கே இந்த ஆட்கள் வந்து இருக்க மாட்டேங்குது. விஜய் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கார். இதுக்கு காரணம் வந்து அதுவாக தான் பார்க்கப்படுது. விஜய் அவருக்கான அந்த சப்போர்ட்டை வந்து இழந்துட்டு வராரா? சப்போர்ட்டை வந்து முற்றிலும் இழந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அந்த ரோட் ஷோ வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து கூட்டம் வருது, ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஐயோ இந்த கூட்டம் நிம்மதியாக வீட்டுக்கு போயிடணுமேங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஓகே. ஆனாலும் இந்த 41 பேர் உயிரிழப்பு நேர்ந்தது இல்லையா, அதுக்கப்புறம் தான் பல பேருடைய நிலைப்பாடு மாறிச்சு. அப்போ கூட பல பேர் வந்து அது விபத்து, இதை ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசினாங்க. ஆனால் அதற்கப்புறம் தாவேக்காவினுடைய செயல்பாடுகள் ஒன்று இருந்தது இல்லையா, அதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. என்னென்னா தாவேக்காவை சார்ந்த அடுத்த கட்ட தளபதிகள் யாருமே மருத்துவமனைக்கு போகலை, எல்லாருமே தலைமறைவாயிட்டாங்க. வழக்கு போடுறதுக்கு முன்னாடியே, வழக்கு போட்ட பிறகு தலைமறைவாகிறதுங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் வழக்கு போடுவதற்கு முன்னாடியே அந்த நிமிஷமே எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்க மேலே இருக்கிற கடும் கோபம். அது வரைக்கும் சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருந்த பல பேர் வந்து அதற்கப்புறம் வேறொரு நிலைப்பாடு எடுத்தது, அதுதான் காரணம். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் ஏர்போர்ட் போகும்போது இந்த செய்தியாளர்கள்ட்ட நின்று 2 வார்த்தை பேசிட்டு போயிருந்தாருன்னா நிலைமையே வேற. அதையும் அவர் செய்யலை. அப்போது அவர் போகிறது கூட பிரச்சனை இல்லை, ஏதோ அவர் வந்து பேச முடியாமல் போயிட்டாருன்னு கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த போகும்போது அவருடைய பாடி லாங்குவேஜை கவனிச்சிக்கலாங்கிறாங்க. அப்போ கூட அவர்கிட்ட ஒரு 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 குழைவுத்தன்மை இல்லை, ஒரு மாதிரி விரைப்பாகவே நடந்து போகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதையும் விட்டுருங்க, ரைட்டு, அது வரைக்கும் கூட நம்ம வந்து அதை சமாதானப்படுத்திக்கலாம். அதற்கப்புறம் ஒரு வீடியோ வந்துச்சு இல்லையா, அதில் தான் பல பேர் ரொம்ப வெறுத்து போனது. அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அவர் அது கண்ணீர் பதிவாக செலுத்தியிருந்தாலோ, அல்லது வந்து இன்னொரு 10 நிமிஷம் அந்த குடும்பத்தை பற்றி பேசியிருந்தாலோ, நான் இருக்கேன் உங்களுக்கு, நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வாழ்நாள் முழுக்க என்ன ஒரு மகனாக நினச்சிக்கங்க, நான் இருக்கேங்கிற மாதிரி அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை அவர் பேசிட்டு அரசியலுக்குள்ளே போகாமல் ஒரு முதலமைச்சரை கூப்பிட்டு நீயா நானா பார்க்கலாங்கிற அளவுக்கெல்லாம் பேசாமல் இதோட நிறுத்தியிருந்தாருன்னா இன்னமும் பல பேர் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே விபத்துங்கிறது தவிர்க்க முடியாதது. அவருக்காக வர்ற கூட்டம் ஒரு 40 பேர் சாகணும்னு அவரெல்லாம் விரும்பவே மாட்டார். வர்றவங்க எனக்காக செத்து போகணும்னு எந்த தலைவனும் நினைக்க மாட்டார், விஜயும் நினைக்க மாட்டார். ஸோ அதுதான் உண்மை. அப்போ எங்கே மாறினாங்கன்னா இந்த வீடியோவுக்கு பிறகுதான். இந்த விஜய் ஒரு வீடியோ போட்டது, அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 மணி நேரம் தாமதத்துக்கு பிறகு போட்டது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. உடனுக்குடன் அதுக்கு ரியாக்ட் பண்ணி உடனுக்குடன் அவருடைய கவலையோ கண்ணீரையோ வெளிப்படுத்தியிருந்தாருன்னா அதனுடைய நிலைமையே வேறு. விஜயை பார்க்க வந்து தான் அந்த 41 பேருமே வந்து உயிர் இழந்தாங்க. ஏன் விஜய் நேரில் போய் பார்க்கறதுக்கு இவ்வளோ தயங்குறாரு? இப்போ இந்த அசம்பாவிதங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாரு.
நடக்கட்டுமே, நடந்தா இப்ப இவ்வளவு நடந்துருச்சு, இருந்தாலும் போய் அந்த மக்களை சந்திக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனை ஆயிட போகுது? இல்லைங்க, அது மறுபடியும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும். இல்ல சார், இப்ப அஜித் குமாரோடைய இந்த லாக்அப் டெத் இறந்தார்ல சார், அவர் வீட்டுக்கு போய் பார்த்தாரு, இரவோட இரவா போய் பார்த்துட்டு வந்தாரு. அப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல. ஜல்லிக்கட்டு பிரச்சனை அப்போ நைட்டோட நைட்டா பார்த்துட்டு வந்தாரு. அப்போ இல்ல, அன்னைக்கு இருந்த விஜய் வேற, அவருக்கான மாஸ் வேற, அன்னைக்கு அங்க இருந்த கூட்டமே வேற. அது ரசிகர் கூட்டம் கிடையாது, அது ஒரு கண்மூடித்தனமான ரசிகர் கூட்டம் கிடையாது. இந்த சமூகத்தின்பால் அக்கறை உள்ள ஒரு கூட்டம். அங்க நீங்க எந்த நடிகன் வந்தாலும் அதுதான். நயன்தாராவும் வந்துட்டு தான் போனாங்க, அங்க திரிஷா வந்துட்டு போனாங்க. வராத நடிகர்களே கிடையாது, எல்லாரையும் அவங்க வந்து சக மனிதனாக தான் பார்த்து அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த கூட்டம் வேற. அஜித்குமார் வீட்டுக்கும் அனிதா வீட்டுக்கும் போனது ஒரு நள்ளிரவுல ஒரு டக்குன்னு போயிட்டார், எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல். அவர் வர்றாருங்கிற தகவலே சொல்லாமல் போனார், உடனே கிளம்பிட்டார். பட் இங்கே 41 வீடுகளுக்கு நீங்கள் போகணும், அது காவல்துறை அனுமதி இல்லாமல் நீங்கள் போக முடியாது. இன்னொன்று, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, இதற்கப்புறம் தான் தோன்றித்தனமாக அங்கே போய் நின்னாருன்னு வைங்களேன், நீதிமன்றமே கேட்கும், காவல்துறை கேட்கும், யார்கிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னு கேட்கும். அப்போ அந்த பொறுப்பு அவருக்கு இருக்குது. அது அவர் ஏன் போகலைங்கிற கேள்வி எழுப்ப முடியாது. நான் இப்போ கூட சொல்கிறேன், அது மருத்துவமனைக்கு ஏன் அவர் உடனே போகலன்னுலாம் பல பேர் கேட்குறாங்க. அது கூட போக முடியாது, அவரால் போக முடியாது. ஏன்னா பிரச்சனையே அவரால் தானே நடக்குது. அப்போ அவர் எப்படி திரும்ப போய் இன்னொரு பிரச்சனையை உருவாக்க முடியும்? அப்போ அவர் போகல, ஆனால் அவருடைய தளபதிகள் போயிருக்கணுங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த விஷயத்த வந்து இது அரசியலாக்க வேண்டாம்னு சொல்லி அரசியல் கட்சிகள் சொன்னாலுமே, ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலாக தான் பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு சைட்லேருந்து விஜய்க்கு வந்து பாஜக வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எச் ராஜாலாம் விஜய்க்கு வந்து எதிராக பேசின காலம் போய் இப்போ நான் வந்து ஆதரவாக நிற்பன்ற காலம் வந்து வந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸும் வந்து விஜய்க்கு வந்து வலை வீசிட்டு இருக்காங்க. எங்கள் கூட கூட்டணி வரதுக்கான அந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு. இப்போ காலையில் கூட ஒரு செய்தி ஒன்று வந்துருந்தது, ஆதவர்ஜி நான் டெல்லி போனதே வந்து காங்கிரஸில் இருக்க ஒரு முக்கிய வழக்கறிஞரை பார்த்து இந்த சந்திச்சு குறித்து இந்த என்ன பிரச்சனைன்றதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் போயிருக்காரு. முக்கிய தலைவர்களும் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் ஒரு அரசியல் குறிவைக்கப்படுறாரா சார் இந்த விஷயத்தில்? இல்லை, குறிவைக்கப்படலை. நம்மோடு வரணும்னு ஒரு பெரிய கட்சி நினைக்கிறது ஒரு ஒரு சுயநலம் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் விஜய் பின்னால் நிற்கிது, அது ஓட்டாக மாறிச்சுன்னா அது நமக்கும் பலனளிக்கும்னு நினச்சி தான் பிஜேபி எல்லாம் உள்ளே வருது. ஆனால் காங்கிரஸோடு இவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கங்கிறது வந்து இதற்கு முன்னால் வேணா சரியாக இருக்கலாம், இப்போ வந்து சரியான விஷயமா நான் பார்க்கல. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு காப்பாற்றுவது யாருன்னா அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் முடியும். இப்போ அதிகாரத்தில் இல்லாத காங்கிரஸ் எப்படி விஜய் வந்து காப்பாற்ற முடியும்? இல்லை, இந்த திமுக கூட இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங் பேசுறதா சொல்றாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் இங்கே திமுக வாழ்வாசாவான்னு நிற்கிது. விஜய்ங்கிற ஒரு த்ரெட்டன் வந்த பிறகு இவங்களுக்கான ஓட்டு வங்கி இதெல்லாம் பல பிரச்சனைகள் இங்கே இருக்கு. இவங்க தன் வாழ்க்கையை இழந்துட்டு காங்கிரஸுக்கு ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. யதார்த்தம் தானே. நான் முதல்ல இங்கே நிற்கணும்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விஜய் அடிக்கிறது தான் சரியாக இருக்கும். அரசியல் சதுரங்கத்தில் ராஜாவோ ராணியோ சோல்ஜரோ யாராக இருந்தாலும் அடித்து தட்டுறது தான் நீதி. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் சொல்லுது ராகுல் காந்தி என் ஃப்ரெண்டு, அதுக்காக இவரை விட்டுற முடியும்னா இவரே வந்து வளர்ந்து இவங்களை கபலீகரம் பண்ணாருன்னா அன்றைக்கி எங்கே போவாங்க? அப்போ இந்த விளையாட்டுகள்லாம் அங்கே இடமே கிடையாது. அப்போ ராகுல் காந்தி சொன்னாலும் கேட்க முடியாத இடத்துல தான் முதல்வர் இருக்கார், ஸ்டாலின் இருக்காரு, திமுக இருக்கு. அப்போ இவங்க காங்கிரஸ் போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னொரு பக்கம் பிஜேபி வந்து அதிகாரத்தில் இருக்கு, அவங்க வந்து எவ்வளவு பெரிய அடக்குமுறை பண்றாங்கிறத நம்ம தொடர்ந்து இங்க பார்த்துட்டு இருக்கோம். செந்தில் பாலாஜி எத்தனை வருஷம் உள்ள இருந்தாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது மீண்டும் அவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு கதையை கூட ரெடி பண்ணலாம். இப்போ இங்க இருக்கிற சட்டத்திட்டங்கள் என்னன்னு நீங்க உண்மை நீதிபதி முன்னாடி நிறுத்தினீங்கன்னா 14 நாள் காவல்னு போட்டு அனுப்பிச்சுறாங்க. அப்புறம் தான் விசாரணை, போக்குவரத்து எல்லாமே. அப்போ நீங்கள் அந்த 15 நாள் 14 நாள் நீங்கள் உள்ளே போகும்பொழுது இங்கே வேற ஒரு நிலவரம் மாறும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ விஜயை கொண்டு போய் நிறுத்துறாங்கன்னு வைங்களேன், ஒரு 14 நாள் காவல்னு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வரீங்க, அதெல்லாம் வேற. இது வந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் நமக்கு உதவிக்கு வரணுமே தவிர அதிகாரத்தில் இல்லாதவர்களை நீங்கள் நாடி போய் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, இப்போ இது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து சீமான் வந்து முதல்ல வந்து இந்த ஆதரவை வந்து தெரிவிச்சிருந்தார் சார். இப்போ வந்து அந்த ஆதரவை வந்து நிலைப்பாடை வந்து மாற்றியிருக்காரு. முக்கிய காரணம் வந்து விஜய் தான் வந்து சொல்கிறாரு. இப்போ அவர் மட்டும் இல்லாமல் அவர் கட்சி இருந்த ஆட்கள் எல்லாருமே வந்து விஜய் வந்து ஒரு சைக்கோ, ஒரு சல்லி பையன் அப்படின்ற மாதிரி தான் அந்த போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, தலைமையை தாண்டி பேசுகிற யார் பேச்சையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சீமானுமே அப்படி தான் சார் பேசுகிறார். சீமான் எப்போவுமே அப்படி தான் பேசுவார். நீங்கள் சீமான் தலைமையை விட்டுருங்க, அவர் வந்து ரொம்ப கடைநிலை தொண்டன் எப்படி பேசுவானா அப்படி தான் ஒரு தலைவராக அவர் ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்காரு. அதனால் அவரை நீங்கள் கணக்கிலே வைக்கக்கூடாது. நான் சொல்வது மற்ற தலைவர்களையோ அல்லது மற்ற கட்சியினுடைய கடைநிலை உறுப்பினர்களையோ நான் சொல்கிறேன். இப்போ தேர்ட் லாங்குவேஜில் பேசுகிற பல பேர் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க.
இப்போ அவங்க பேசுறத நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. சீமான் பேசுறதுக்கு பல உள் காரணங்கள் இருக்கு. அதை வந்து நம்ம இதில் சேர்க்க வேண்டாம். அப்புறம் ஏன் அன்னைக்கு வந்து தம்பியை வந்து முழுக்க முழுக்க அப்படின்லாம் அவர் ஏன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனாரு? பேசினா அன்னைக்கு அடிச்சிருக்கணும், இன்னைக்கு அடிச்சிருக்கணும், அதுதானே சரியா இருந்திருக்கும். ஓகே. இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் வந்து அரசியல் தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆட்களா அப்படின்ன மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் தகுதி உள்ள ஆட்களா இப்போ எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார் விஜய்? இல்லை, இதுவரைக்கும் வந்து அவர் ஒரு அரசியல் பண்ணார். அந்த அரசியலுக்குள் ஒரு சிக்கல், இவ்வளோ கடுமையான சிக்கல் வரும்பொழுது ஒன்று அவராக உட்காந்து எது சரின்னு ஒரு முடிவை எடுத்துருக்கணும். நான் சொல்கிறது, நீங்கள் உடனுக்குடன் ரிப்ளை பண்ணாத ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய அனுதாபத்தை உடனே சொல்லியிருக்கணும். அதுக்கு 60 மணி நேரம் எடுத்துக்கிறது மிகப்பெரிய தவறு. அப்போ இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. நீதிமன்றமே அதுதான் கேட்குது. இப்போ வேற ஒரு கட்சியாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு சம்பவம் நடந்து போச்சு, என்ன பண்ணுவாங்க? இப்போ இவங்க யாரையும் போய் கொல்லலை. இப்போ தாவேக்கா பஸ்ஸை ஏற்றி கொண்டாங்களா? இல்லை, அவங்க போனாங்க, அங்கே கூட்டம் வந்துருச்சு, அங்கே இருந்த ஏற்பாடுகள் சரியில்லை. என்னென்னா இங்கே சைடில் குழி இருந்துச்சு, விழுந்துட்டாங்க. அவங்க இவங்களுக்கு வாட்டர் பாட்டில்லாம் அவங்க சப்ளை பண்ணாமல் விட்டாங்க. இடத்த வந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணி பெண்கள் இந்த பக்கம், ஆண்கள் இந்த பக்கம், அல்லது இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு முறையான விஷயம் எதுவுமே அவங்க பண்ணல. அனுபவம் இல்லை. புரியுது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இவங்க போய் ஒரு தவறை செய்யாமல் அது நிகழ்ந்துருச்சு, அவ்வளோதான். இதுக்கு வந்து நீங்கள் அவர் தான் முழுக்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் எல்லா கட்சியிலையுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா முதல்ல அங்கே 41 பேர் ஃபோட்டோவை போட்டு ஒரு கண்ணீர் அஞ்சலி போட்டு அந்தந்த கட்சி சார்பாக அங்கே போய் வந்து ஒரு மரியாதையை செலுத்திருப்பாங்க. அது தாவேக்கா பண்ணுச்சாங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? பண்ணலல்ல. அப்போ இதெல்லாம் கேள்வியாக தானே வரும். இது அடிப்படை விஷயம். இதை நீங்கள் பண்ணவே இல்லையே. அப்போ வந்து உங்களை எப்படி நாங்கள் ஒரு கட்சியாக மதிக்க முடியும், உங்களை எப்படி கட்சி தலைமையாக மதிக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்கல்ல. அதுலேயும் நியாயம் இருக்குது தானே செய்யுது. 2026 வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ களத்தில் வந்து திமுக இருக்கு, தாவேக்கா எங்கன்னு சொல்லிட்டு மக்களே வந்து கேட்குறாங்க. இந்த மருத்துவமனையில் போய் பார்க்கல. இப்போ விஜய் தான் சோகத்தில் இருக்கான்னு சொல்றீங்க, ஏற்றுக்கலாம். அந்த கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்க? இவங்க எல்லாம் ஏன் தலைமறைவாக இருக்காங்க? இது நீதிமன்றமே வந்து கேட்குறாங்களே சார். ஆனால் யார் மீதெல்லாம் எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கோ அவரை தவிர மற்றவர்கள் வந்து நீங்கள் சம்மந்தப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு போய் ஆறுதல் சொல்லலாம். பட் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பல தாவேக்கா பிரமுகர்கள் அந்த 41 பேருடைய வீடுகளுக்கு போய் நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை விஜய் சார் தான் அனுப்பிச்சாருலாம் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து மக்கள் எதிர்பார்க்கறது. நீங்கள் இதை வந்து உடனடியாக செஞ்சுருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுடைய கவலையை நீங்கள் முதல்ல தெரிவிக்கணும். அதில் நீங்கள் ரொம்ப போராக இருக்கீங்கிறது தான் இப்போ இருக்கிற பிரச்சனை. அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் தாவேக்காவோட அந்த நிலைப்பாடுகள் வந்து என்னவா சார் இருக்கும்? இதுக்கப்புறம் விஜய் இந்த மாதிரி இந்த தேர்தல் பரப்புரைக்கு போவார்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? பரப்புரைக்கு போகிறதுக்கு முதல்ல நீதிமன்றம் அனுமதிக்கணும்ல. இப்போ ஆக்சுவலாக ரோட் ஷோங்கிறப்ப இதே கான்செப்டே தூக்கிட்டாங்க. இனிமே கிடையாது. அதே மாதிரி நெடுஞ்சாலைக்கு அருகிலோ நெடுஞ்சாலையிலேயோ இதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதிமுக சார்பில் நடந்த அந்த ரோட் ஷோவே நின்று போச்சு. இப்போ இவங்களால வந்து பல கட்சிகள் ரோட் ஷோ நடத்துறத முதல்ல நிறுத்த வேண்டிய சூழ்நிலையாக வந்துருச்சு. இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறும். நீங்கள் மக்களை பார்க்காம நீங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க? அப்போ இது வந்து புதுசாக நீங்கள் வந்து ஒரு கைட்லைன் உருவாக்கி இதில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து அதை எல்லா கட்சிகளும் கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அது இந்தியா முழுக்க பரவும் நிச்சயமாக. இப்போ தமிழ்நாட்டில் ஒன்று நடக்குதுன்னா அதுதானே மற்ற மாநிலங்களுக்கு. அப்போ அது மாறுவதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வகையில் அது நல்லது தான். ஏன்னா மக்களை பாதுகாக்க தான் கட்சியும் ஆட்சியுமே தவிர மக்களை பலி கொடுத்துட்டு நீங்கள் எப்படி வாழ முடியும்? அப்போ மக்களுக்கான சேஃப்டியை முதல்ல நீதிமன்றமும் காவல்துறையும் பார்க்க போகுது. அதுதான் இப்போ அடுத்தடுத்து நடக்க போகுது. அதனால் பரப்புரைங்கிறது வந்து விஜய் இனிமேல் நடத்துவாராங்கிறது ஒரு சந்தேகம்தான். இன்னொன்று, அவர் லிஸ்ட்லேயே அந்த பரப்புரை இல்லைங்க. சுற்றுப்பயணம்னு முதல்ல யோசிச்சாங்க, அப்புறம் அது சரியா இருக்குமான்னு யோசிச்சாங்க, அப்புறம் வேணான்னு முடிவெடுத்துட்டு அவங்க பண்ணது என்ன தெரியுமா? 8 இடத்துல பெரிய மாநாடு, 10 இடத்துல சின்ன மாநாடு, அதோட முடிஞ்சுது. அப்படிதான் அவங்க வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வதா பிளான். ஆதவ அர்ஜுனா தான் வந்து அவரு இந்த மாதிரி ரோட் ஷோ போவோம், மக்களை சந்திப்போம், ஒரு புது ஐடியா கொடுத்துருக்கிறாரு. அவரு கொண்டு வந்து விட்டது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறி. ஆனந்த் அவர்கள் வந்து தலைமறைவாயிருக்காங்க சார். அவருடைய கட்சி மாவட்ட செயலாளர் வந்து மாட்டி விட்டு இவர் வந்து ஜாமீன் கேட்குறாரு. இப்போ எப்படி அடுத்த மாவட்ட செயலாளர் வந்து அந்த இடத்துல வந்து இருப்பாங்க, இவங்களுக்காக வேலை செய்வாங்க?
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு சின்ன பேச்சு வந்து எழுந்திருக்கு. இல்லைங்க, மாவட்ட செயலாளர்கள் குறித்து அவங்க நீதிமன்றத்தில் சொன்னது ரொம்ப தவறு. ஆக்சுவலாக அந்த மதியழகன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கணும். ஏன் நீங்கள் ஆனந்த இதுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னு அவங்க நீதிபதி கேட்டார்ல, அது ரொம்ப ரொம்ப தவறானது. அப்படி நீங்கள் சக கட்சிக்காரனை நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா எந்த கட்சிக்காரனுக்கும் ஒரு தைரியமோ நிம்மதியோ வரவே வராது. இது வேற எந்த கட்சியிலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. சாதாரண கட்சியாக இருக்கும், ஆனால் தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை, மாவட்ட தலைமைக்கு ஒரு பிரச்சனைனா கட்சி தலைமை வந்து நிற்கும். அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம் எல்லா கட்சியிலையுமே. முதலாக இந்த கட்சியில இப்படி ஒரு வினோதமான ஒரு வாதத்தை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுதான் இந்த தெரியாதவர்கள் கையில் பொறுப்பு போகிறது. இப்போ அரசியலில் உட்காந்து கரைச்சி குடிச்சவங்க கையில் ஒரு பொறுப்பு போச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறது, எப்படி பேசுறதுங்கிறதாவது தெரியும். அதெல்லாம் தெரியாமல் தான் ஒரு பாருங்க, ஒரு லாயரே இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாருன்னா இது எப்படி சொல்கிறது. அது இன்னொன்று, இப்போ புஷி ஆனந்த் வந்து தலைமறைவானது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குன்னா, அவரு தான் வந்து தொண்டர்களுக்கும் விஜய்க்கும் நடுவில் பாலமாக இருந்தவர். இப்போ நேரடியாக விஜய்க்கு வந்து இந்த மாவட்ட செயலாளர் யார், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவரோட ஃபோன் நம்பர் என்ன, எதுவுமே தெரியாது. இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. புஷி ஆனந்த் தலைமறைவு ஆகிட்டார். இவர் வந்து ஒரு ஒரு 10 பேர் 20 பேரை கூப்பிட்டு ஒருங்கிணைக்கணும்னா கூட யார் நம்பரும் தெரியல. அப்போ இவர் எப்படி வந்து இனிமேல் நகர முடியும்? இதை தான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி சொன்னார். பல மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு, ஆடியோ வந்துச்சு, கவனிச்சிங்களா? அதாவது எல்லாமே வந்து புஷி ஆனந்த் கையில் இருக்குது. நாளைக்கு புஷி ஆனந்த் தனியாக போயிட்டாருன்னா விஜய் என்ன பண்ணுவாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இன்னைக்கு அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. பல விஷயங்கள்ல கண்ணை கட்டி விட்ட மாதிரி தலைமை நிற்கிது. எல்லாம் த்ரூ புஷி ஆனந்த் தாங்கும்போது இவ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க இருக்காங்க. பட்டு அவர் முன்ஜாமீன் கேட்டு தான் ஆகணும். அது வரைக்கும் அவர் தலைமறைவாக இருக்கிறது அவருக்கு நல்லது தான். ஏன்னா இப்போ திடீர்னு காவல்துறையில் அவர் சிக்கினார்னு வைங்களேன், அவங்களே வந்து ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். சில வாக்குமூலங்கள் மிரட்டி கூட வாங்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அவர் அந்த அச்சத்தின் காரணமாக தலைமறைவாக இருக்கார். இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. ஒருவேளை அங்கே முன்ஜாமீன் கிடைச்சதுன்னு வைங்களேன், அவர் வெளியில் வந்து அவரும் பேசத்தானே போகிறார். இப்போ விஜய் வந்து RSS பிடியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ விஜய்க்கு பின்னாடி வந்து பாஜக தான் இருக்குது, அவரை நடத்துறது எல்லாமே பாஜக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அவங்க நடத்துகிறாங்களா நடத்தலையா, ஆனால் நடத்துவதற்கான முகாந்திரம் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க இங்கே தமிழ்நாட்டில் நுழைவதற்கு யார் தோளில் ஏறினா சரியாக இருக்குன்னு நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ரஜினி எதிர்பார்த்தாங்க, ரஜினி கை கழுவிட்டு போயிட்டாரு. அடுத்து விஜயை வந்து எப்படியாவது உள்ளே கொண்டு வந்தோம்னு பல முறை முயற்சி பண்ணாங்க. எடப்பாடியோடு அவங்க சந்திப்பு நடத்தும் பொழுதே அமித்ஷா விஜயை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர பாருங்க தவேகாவை அப்படின்னு தான் தொடர்ந்து அவர் வலியுறுத்திக்கிட்டே இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி இந்த சம்பவம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நாங்கள் கை கொடுக்கலன்னா திமுக அவங்களை காலி பண்ணிவிடுன்னு சொல்லியே உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு வேலையை பார்ப்பாங்க. ஒரு வகையில் இவங்க தப்பிப்பதற்கு அதுதான் ஒரே வழியும் கூட. என்ன வந்து கொஞ்சம் முரண்டு பிடிச்சி நீங்கள் பேசலாமே தவிர நீங்கள் ஒரேடியாக நான் நெஞ்ச நிமித்திட்டு நிற்பேன்னா ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய அரசியலுக்கே அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெரிய பெரிய முதலைகளை எல்லாம் அடித்து துவம்சம் பண்ண கட்சி பிஜேபி. அவங்க கையில் வந்து அவ்வளவு இது அதிகாரங்கள் இருக்குது. நினச்சா ஒருத்தர் மேலே ஈடியை தூக்கி போட முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே பல பேர் கதி கலங்கி போயிருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். விஜயெல்லாம் இப்போ தான் உள்ளே வர்றாரு. ரொம்ப ரொம்ப இதெல்லாம் அவர் எதிர்கொள்வதே ரொம்ப கஷ்டம். அவர் கூட இருக்கிறவங்களும் அந்த அளவுக்கு ஸ்டபனாக இல்லையே, எல்லாம் தலைக்கு ஒருத்தரை தப்பிச்சு போனால் போதுங்கிற மாதிரி தானே ஓடிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது வேற வழி இல்லைன்னா ஒரு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் நினைத்த அரசியல் இது கிடையாது. உள்ளபடியாக நமக்கு அதில் ஒரு வருத்தம் இருக்குது. அவர் வந்து ஒன்றிய அரசை கொள்கை ரீதியாக இருக்கிறேன், இதை வந்து என்னுடைய நேரடி அரசியல் எதிரியாக பார்க்குறேன் திமுகவன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவர், நீ கொள்கை ரீதியாக நான் எதுக்குறேன்னு சொன்ன அந்த கட்சியோடைய சலாம் போடுற சூழ்நிலை இயற்கை கொடுத்துருச்சு. இது எப்படி சரியாகும்னு தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம் சார். என்னன்றது ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம். நன்றி.